1000 விஷயம் பேசுவோம். ஆன்மீகமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அது நம்ம அவங்க விருப்பத்துக்கெல்லாம் தடைப்பட முடியாது. நம்ம என்ன பேசுகிறோம் அதான் நமக்கு முக்கியம். இவர் சொன்னார், கேட்டார் தெரியுமா, கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்களே ஏன், அதனுடைய பலன் என்னான்ட்டு. அது அடையாளம், அது அடையாளம். இதுங்களில் யாகம் நடத்துவாங்க. அந்த யாக குண்டத்தில் உன் நகை போடு, உன் புடவை போடு, உன் ஜாக்கெட்டு போடு, உன் பந்தை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் நெருப்பு தண்ணி வச்சு யாருன்னா யாகம் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? நெருப்பு வச்சு தான் யாகம் பண்ணுவாங்க. அப்போது இந்த நெருப்பில் போடும்போது அது எதுக்குன்னா வெளியே அடையாளம் தான். உன் கையை போடுன்னா போட சொன்னோன்னு போட்டு தூக்கி போட்டுருவோங்க நெருப்பில். அதனால் அவன் என்ன சொல்லிட்டான், புடவையை போடு. புடவையா பாவம் பண்ணிச்சு, புடவையில் போடுறதால உன் பாவம் போகுமான்னா போகாது. அப்போது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் அடையாளம். இது இகபரம் 2 இருக்குது, இரவு பகல் 2 இருக்குது. அதே மாதிரி யாகம் யோகம் 2 இருக்குது. என்னக்குது? யோகம். யாகம் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, யோகம் பண்ணுறது பண்ணுறதுக்கு. யாகம் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறது. இந்த நெருப்பில் இதெல்லாம் போட்டால் நம்ம பாவம் அழியும், இது குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இல்லை இந்த நெருப்பில் போகாது, அங்கே ஒரு கல் கட்டி அது குண்டம்ன்றான். இந்த உடல் ஒரு குண்டம், யாக குண்டம் இது. அப்போ இதில் யோக குண்டத்தை கலப்பினோம்னா நெருப்பு கிளம்பும். நெருப்பு கிளம்புனா நம்ம பாவங்கள் அழியும். அப்படின்றதுக்கு தான் யோகமே மகான்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த அபிஷேகம்ன்றது என்ன, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்ப அபிஷேகம்னு வச்சுக்கிறாங்க. கும்பம்னா என்ன? கும்பம்னா உடல். உன்னுடைய உடல் தான் கும்பம். இந்த கும்பத்துக்கு அபிஷேகம் நடக்கணும். இது ஏன் வருஷம் பண்ணான்னா டெய்லி பண்ணான்னா நடக்காது. கும்ப அபிஷேகம்னா அமுதம். அமுதம்ன்றது மனிதனுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. இந்த அமுதம் உருவாக்குறதுக்கு 12 வருஷம் தேவைப்படுது மனுஷனுக்கு. அந்த 12 வருஷம் பொறுத்து அந்த அமுதம் சுரந்ததுன்னு சொன்னால் அதான் இந்த கும்பம், உடல் என்ற கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது. அதனால் அதுக்கு கும்ப அபிஷேகம்னு வச்சான். இந்த அபிஷேகங்கள்லாம் ஆராதனை ஸ்லோகங்கள் இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்குது அப்படின்னா, இந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் நீ சொல்லி பழகும்போது உன் மனம் ஒருநிலைப்படும். ஒருநிலைப்பட்டால்தான் தெய்வத்தினுடைய நிலைக்கு நீ எட்ட முடியும். மனம் ஒருநிலைப்படாத தெய்வ நிலை எட்ட முடியாது. அதனால் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்லுவார் பட்டினத்தார். அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கியதுன்னாரு. எப்பா அட்டாங்க யோகம் பண்ணுறேன், சுதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை அப்படி 6 ஆதாரங்களையும் பண்ணுறேன். சரி, இதனால் கடவுளை பார்க்க முடியாதுப்பா. பார்க்க முடியாது, இதெல்லாம் ஏன்பா பண்ணணும் நான் அப்படின்னா, இத்தனையும் உன் மனம் நிற்கிறதுக்காக பண்ணுறடா. உன் மனம் நின்று போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம், மனம் நிற்காத வரையும் கடவுளை பார்க்க முடியாது. அப்போ மனத்தினுடைய நிலை என்ன? செயலற்ற நிலை. மனம் செயல் புரியக்கூடாது. தின மேலே உட்காந்துருப்பான், என்னப்பா பண்ணால் சும்மா இருக்கிறேன்மா. சும்மா இருந்தால் அமெரிக்காவை யோசித்துக்கு நிற்பான். சும்மா இருக்க தான் முடியாது மனுஷனால். எதையாவது ஒன்று நினச்சின்னுப்பான், எதையாவது ஒன்று செய்துன்னுப்பான், ஏதாவது ஒரு செயலில் இருந்துக்கினே இருப்பான் மனுஷன். சும்மா இருக்க மட்டும் முடியவே முடியாது. சும்மா இருக்க முடிஞ்சு போச்சுன்னா அவனே ஞானி, அவனே மகான், அவனே கடவுள். ஏன்னா இந்த மனத்தினுடைய கூறு அப்படி இல்லையா? அது மறைமுகமாக இருக்குது. சித்தம் புத்தி அகங்காரம் மனம் அந்த காரணமாக மறைஞ்சிக்கின்னு இருந்து நம்மளை ஏக்கிக்கினுக்குது. இந்த மனத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, ஆன்மாவுனுடைய குழந்தை இந்த மனம். அப்போ இந்த மனத்தினுடைய செயல் எப்போ போவோம் அப்படின்னா, இந்த மனம் போய் ஆன்மாவில் சேர்ந்தால் மனத்தினுடைய செயல் போச்சு. அப்போ ஆன்மாவினுடைய செயல் வரும். ஆன்மாவினுடைய செயலினுடைய நிலை என்ன அப்படின்னா தெய்வ நிலை, மனித நிலையில். மனுஷனுக்கு மனசு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மனசு. ஒரு புலி செத்து போச்சுன்னா புலி செத்து போச்சு, மாடு செத்து போச்சுன்னா மாடு செத்து போச்சு, ஆடு செத்து போச்சுன்னா ஆடு செத்து போச்சு. மனுஷன் செத்து போனால் என்ன செத்து போச்சு? பொணம் ஆயிடுச்சு, பேரே மாறி போச்சு உனக்கு. இதில் என்னடா ஆட்டங்குது?
எதை கண்ட, எதுவும் கூட வரப்போகுது. வாய்ப்புகள் உனக்கு நல்லது செய்ய கிடைச்சிக்குது. 1000 பேருக்கு நன்மையை செய், புண்ணியத்தை தேடிக்கோ. ஆனால் வாய்ப்பு கிடைச்சதுதான் அகங்காரத்தில் அழியாது. அது உன் ஜென்மம், உன் வம்சத்துக்கு பாதிக்கும். அது உன்னை மட்டும் பாதிக்காது. அதுக்கு தான் சொன்ன மாதா செய்தது மக்களுக்குன்னா, நீ என்ன செய்தோ உன் வம்சத்துக்கே வந்துடும். நீ செய்கிற தர்மம் உனக்கு கிடையாது, உன் பிள்ளைங்களுக்கு. அதனால் மாதா செய்தது மக்களுக்கு. அதனால தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், தர்மத்தை கையாளுங்க. தர்மம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே மனம் இலகிடும். மனம் இலகினாவே அந்த அடுத்த ஸ்டெப் அது இறைவனை நோக்கி பயணம் பண்ணும். மனம் மொரட்டுத்தனமாக இருந்ததுன்னா உலகத்தை நோக்கி தான் பயணம் பண்ணும். ஏன்னா இறைவனே மென்மையானவன், இறைவன் பூ போன்றவன், இறைவன் பேரொளியானவன், இறைவன் கருணை உள்ளவன். அந்த ஈக்குவலாக அதனுடைய முழு நிலைக்கு போனாலும் கால்நிலைக்கு மனுஷன் போனால் போதும், இறைவன் தூய்ப்பான் உன்னை. ஆனால் நீ அதில் தொடவே தொடாத மொட்டுத்தனமாக வச்சுன்னு சுத்தினா இறைவன் உன்னை கழிச்சு கட்டிடுவான். அதனால்தான் சொர்க்கம் நரகம் எங்களுக்குன்னா இது இங்கே இக வாழ்க்கையில் தான் இருக்குது. ஒன்றும் தனியாக அதுக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்தின்னு இல்லை. அப்போ நீ செய்கிற செயலை பொறுத்து தான் இங்கே வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. அதனால்தான் தலையெழுத்துன்றது இறைவன் ஒவ்வொருத்தனுக்கும் தலையெழுத்து எழுதுந்தாண்டா மனிதனை விட இறைவன் கோடிக்கணக்கில் போகணும். எத்தனை கோடி கடவுளை வச்சு நீ தலையெழுத்து எழுதுறது? யாரும் எழுதுறது. உன் தலையெழுத்தை நீயே வகுத்துக்கிற. உன் வாழ்க்கை அடுத்த பிறவியில் எப்படி வாழப்போறன்னு நீயே இந்த வாழ்க்கையில் முடிவு பண்ணிக்கிற. இந்த பிறவியில் நீ என்ன செய்கிறியோ அதுவே உன் அடுத்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைய போகுது. அதனால தான் வாய்ப்பு கிடைக்கும்போது நன்மையை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது தர்மத்தை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது 10 பேருக்கு நல்லதை சொல்லுங்க அப்படின்னு படித்து சொல்கிறது காரணம் அதுதான். இது எல்லாம் தான் இறைவனுடைய பயணத்துக்கு உதவும். இறைவனுடைய பயணத்தில் அறிவாளித்தனம் உதவாது. முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் தான் ஓணும். கடவுள் இருக்குதா இல்லையா நீ ஆராய ஆரம்பிச்சுன்னா விடையே கிடைக்காது. சொன்னாங்க இருக்குதுன்னு, இல்லையா இருக்குதா நான் பார்க்குறேன்னு போகணும், அது முட்டாள்தனம். போகிறதுக்கு பயணம் பண்ணுறது முரட்டுத்தனம் வேணும். இருந்தால் இருக்கிற செத்த சாவரியா நான் அந்த பொருளை பார்க்கணுன்ட்டு. நீ நான் அறிவாளி 6 அறிவு படிச்சேன்னு ஆராய ஆரம்பிச்சு நான் இறைவனோட தொடக்கூட முடியாது உன்னால். அதனால தான் நான் சொல்லுவேன், தனிமையில் நீ நானும் பேசுறதை விட ஒரு சபையில் வந்து பேசு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு வராத எண்ணம் உனக்கு வரும்போது உன் எண்ணத்தை 10 பேர் பகிர்ந்துக்குவாங்க. நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் உனக்கு மட்டும் சொல்கிறத விட 100 பேருக்கு சொன்னால் அது பயன் தரும் அப்படின்னு சொல்கிறது கேளுங்க. உடல் உயிர் ஆன்மா இல்லை, ஜீவன் உயிர் ஆன்மா. என்னது? ஜீவன் உயிர் ஆன்மா, உடல் தனி. ஆனால் இந்த முப்பொருளும் ஒன்று சேர்கிற பொருள், முப்பொருளும் பிரிகிற பொருள். உடல் பிரியறதும் இல்லை, ஒன்று சேர்றதும் இல்லை. ஆமாம் ஆமாம், என்ன சொல்கிறார் அவர்? ஆமாம், உடம்பு போச்சுன்னா உயிர் அழிஞ்சிடும், உயிரை போயிடுச்சுன்னா உடம்பு அழிஞ்சிடும். ரெண்டும் ஓணும். ரெண்டும் நான் என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட, உயிர் இல்லாத உடல் இருக்காது, உடல் இல்லாத உயிர் வாழ முடியாது. ரெண்டும் இணைஞ்சாதான் இல்லையா? விந்து 2 விதமாக. ஒரு மனுஷனுக்கு ஒரு விந்து இருந்தால் போதாதா? ஏன் 2 விந்து ஓணும்? ஒரு பெண்ணுக்கு ஒரு சுரணிதை இருந்தால் போதாதா? ஏன் 2 ஓணும்? ஒரு கரண்ட்டுக்கு வரும் பேசு ஒரு 1000 இது வந்தால் வோல்டேஜ் வந்தால் என்ன தப்பு இல்லையா? ஏன் நியூட்ரல் பேஸ் ஓணும்? நியூட்ரல் பேஸ் இருந்தால் 1000 வோல்டேஜ் வந்தால் கூட ஒரு லைட் எரியாது. அது கூட நியூட்ரல் சேர்ந்தால் தான் லைட் எரியும். அதே மாதிரி சூட்சும விந்து மட்டும் இருந்தால் உலகத்தில் பயன்படாது, ஸ்தூல விந்து இருந்தால் மட்டும் பயன்படாது. சூட்சும விந்தும் ஸ்தூல விந்தும் நியூட்ரல் பேஸ் மாதிரி, இது ரெண்டும் சேரும்போது தான் நீ கடவுளை அடைய முடியும். இது ரெண்டும் பிரியும் போது நீ மனுஷன். அப்போது
இந்த சூட்சும விந்து ஸ்தூல விந்தோட கீழே இறங்கி வந்து பெண்ணோட புணர்வு பண்ணும்போது போய் போகிறது உலக உற்பத்தி. இது மேலேருந்து கீழே இறங்குது. ஆனால் யோகத்து மூலியமாக கீழே இருக்கிற ஸ்தூல விந்தை மேலே ஏற்றுற, மேலே ஏற்றி சூட்சும விந்தோட கலக்கும்போது இறைவனை பார்க்குற. இதுதான் நடந்துக்கின்னு இருக்குது உலகத்தில். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு தான், வேறு ஒரு அதிசயமும் கிடையாது. இது ரெண்டும் சேர்க்கறதுக்கு மன உறுதி வேணும். எதை ஒன்றா இழப்பேன், இறைவா உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன தைரியம் வேணும். கடவுள் போனாலும் பரவாயில்ல, எனக்கு சொத்து சோகம் இருந்தால் போதும்னா வராது. ஒருபோதும் எவனாலையும் அனுபவிக்க முடியாது. சும்மா கதை பேசலாம். உட்காந்துக்கின்னு இன்றைக்கெல்லாம் நான் கடவுளை பார்த்தேன், கும்பிட்டேன், சேவித்தேன், இது பண்ணேன் அது பண்ணேன் சொல்ல. பெண்கள் என்பதே ஒரு உயர்ந்த பொருள்னு ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். இது இந்திய நாட்டு பெண்கள்ன்றது இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுமே ஒரு அபூர்வமான பிறவிகள். பெண் பிறவி என்பது, பெண் பிறவின்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலகம்ன்றதே ஒன்று இருக்காது. அப்படிப்பட்ட பிறவி பெண் பிறவி. அதனால தான் இந்த இந்திய நாட்டு பூமிக்கு இடத்துக்கு மட்டுமில்லை, இந்திய நாட்டு மண்ணுக்கு மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பூமியினுடைய உருண்டைக்கு ஒரு சிறந்த ஒரு பேர் இருக்குது, பூமி தாயின்னுட்டு. ஏன் அந்த பூமி தாயின்னு அதுக்கு பேர் வச்சுக்குது? மற்ற கிரகங்களுக்கு ஏன் தாயின்னு பேர் வைக்கல, பூமிக்கு மட்டும் ஏன் தாயின்னு பேர் வச்சுக்குது அப்படின்னா, இந்த பூமின்ற ஒரு மண் இல்லைன்னு சொன்னால் ஒரு பொருளும் உலகத்தில் உருவாகாது. அதே மாதிரி அப்போ அவ்வளோ சிறந்தது இந்த மண் வளம் பட்ட பூமி. தாயின் பேர் வச்சுக்குது. தாயின் படைக்கப்பட பொருளுக்கு தான் தாயின் பேர். அப்போது இந்த பூமி தான் எல்லா உயிரினங்களையும் படைச்சிக்கின்னு இருக்குது. அந்த அத்தனை 84,000 கோடி உயிர்நிலையிலையும். ஆனால் இந்த பெண்ணுன்ற ஒரு பிறவி ஒரு புனித பிறவி. அந்த புனிதமான பிறவியிலிருந்து தோன்றுவன் தான் மனித இனம். அந்த மனித இனத்தை இந்த உலகத்துக்கு உற்பத்தி செய்து கொடுக்குறதே அந்த பெண்ணினம். அதனால் இந்திய பெண்களா இல்லை அயல்நாட்டு பெண்களான்றது பிரச்சனையே இல்லை. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்குது. இந்த நாட்டுக்கு பெண்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த நாட்டு பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது. இல்லை நீங்கள் முஸ்லீம் பெண்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த முஸ்கா போட்டிருப்பாங்க, மூடிக்கின்னு இருப்பாங்க. வெளி உலகத்துக்கு வரும்போது அவங்க யார் போகிறாங்க யார் வராங்கன்னு தெரியாது. அதே நேரத்தில் ஆங்கில பெண்களை பார்த்திங்கன்னா அந்த ஸ்கர்ட்டுன்னிட்டு முட்டி வரைக்கும் ஒரு கவுன் மாதிரி போட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் பெண்கள் இந்திய பெண்களை பார்த்திங்கன்னா புடவை கட்டி இருப்பாங்க. இது ஏன் இப்படி இத்தனை கலாச்சாரங்கள் இருக்குது? அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுடைய வாழ்க்கை நடைமுறை இருக்குது. இதில் இந்திய நாட்டு பெண்கள் தான் உயர்ந்தவங்க, இல்லை மற்ற நாட்டு பெண்கள் தாழ்ந்தவங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் பெண் பிறவின்றது ஒரு புனித பிறவி, தெய்வ பிறவி. அது அந்த தெய்வ பிறவி ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் உயிரினம்ன்றதே ஒன்று இல்லாமல் போயிடும். அது ஆடு மாடு எல்லா விதத்துலேயும் பெண்கள் மட்டுமே இல்லை, மரம் செடி கொடி மற்ற மிருக இனங்களில் கூட பெண்ணினம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலகம்னே ஒன்று இருக்காது. அப்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்தது இந்த உலகம். அதில் இந்த எல்லா நாட்டு பெண்களுமே உயர்ந்தவங்க தான், அதில் யாரும் தாழ்ந்தவங்களே கிடையாது. அந்த மன வேற்றுமையே தேவையில்லை. நான் சொன்னது பெண்களை பற்றி தான் சொன்னேனே தவிர விவேகானந்தர் சொன்னார் இந்திய பெண்கள் மட்டும் அப்படின்றதெல்லாம் இல்லை. உலக பெண்களே அத்தனை பேரும் உயர்ந்தவன். நான் சொன்னேன் பெண் பிறவின்றதே ஒரு உயர்ந்த பிறவின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரியான பிறவி இருக்கிற நீங்கள் எதுக்குமே அஞ்ச தேவையில்லை. நீங்கள் தெய்வத்துக்கு சமமான பெண்கள் நீங்கள். அதனால் எல்லாருக்கும் அந்த புகழ் உண்டு, எல்லா நாட்டு பெண்களுக்கும் அந்த புகழ் உண்டு. ஒரு நாட்டு பெண்கள் இல்லை, பெண்கள்ன்றது ஒரு இன்றில்னா ஒரு நாடுன்றதே ஒன்று இருக்காது. அதனால் பெண்கள் உயர்ந்தவங்க, அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. எல்லா பெண்களும் புனிதமானவங்களே. அந்த புனிதம் இருக்கிறதால தான் பிள்ளைகளை பெற்று இந்த உலகத்துக்கு உற்பத்தின்னு ஒன்று நடந்துக்கின்னு இருக்குது. அதனால் உங்களுடைய பிறவி மேலே எந்த சந்தேகமாக இருந்தாலும் உயர்ந்தவங்க நீங்கள். உங்களுடைய எப்போதுமான கருத்து நமக்குள் தான் கடவுள் இருக்கின்றார் என்று. ஆமாம், நமக்குள் இருக்கும் கடவுளை நாம் எப்படி உணர முடியும்? பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், கடவுள்ன்றது வெளியவே இல்லை, உங்களுக்குள்ளும் இருக்குது. அது ஆன்மாவாக இருக்குது. உலகத்துக்கு ஒரு கடவுள் இருக்குது. அதனால தான் கடவுள்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கடந்து ஆழ்ந்து பாருங்க, உங்களுக்குள்ளே கடந்து போய் பாருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இல்லை. கடவுள்ன்றவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறான். அவனுக்கு பேர் இறைவன் பேர். அவனுக்கு
தனிப்பட்ட ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒன்றே இல்லை. அவன் உலகத்துக்கு பொதுவான பொருள். அந்த பொதுவான பொருளுக்கு பேர் இறைவன் பேர். அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? அவனுக்கு இரவு கிடையாது, அவனுக்கு பகல் கிடையாது, அவனுக்கு இன்பம் கிடையாது, அவனுக்கு துன்பம் கிடையாது. அவன் ஒரு அசைவற்ற பொருள். பாசம், பற்று இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக நிற்கிறான், கடந்து நிற்கிறான். இதையெல்லாம் கடந்து நின்னவனுக்கு பேர் கடவுள். ஆனால் இதுக்கெல்லாம் உட்பட்டு எல்லா இன்பம், துன்பம், இரவு, பகல், பாசம், பற்று இது எல்லாத்துக்கும் உட்பட்டு வாழறோம் மனித இனம். இந்த மனித இனத்துக்குள்ள ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்குது. இதை இவன் அறியறதே இல்லை. இவன் மனிதன் என்ன பண்ணுறான்? இந்த உடலே சிறந்தது, இந்த உடலே பெரிய விஷயம், உடலே எல்லாம் செய்யுதுன்னு நினச்சின்னு இருக்கிறான். ஆனால் அது உன்னுடைய உண்மை அறியாத பேசுகிற விஷயம். இந்த ஆன்மான்னு ஒரு பொருள் இல்லைன்னா இவனுக்கு மூச்சின்னு ஒரு பொருள் கிடையாது. இந்த ஆன்மான்னு ஒரு பொருள்னா ஜீவன்ற விந்து கிடையாது. அப்போது இவன் உடலுக்குள்ளே இருந்து இயக்கிறது இந்த ஆன்மா தான். இந்த ஆன்மா எப்படி இருக்குதுன்னா அது ஒரு பேரொலியாக உன்னுடைய தலையில் பிரணவமேட்டில் இருக்குது. அங்கே இருந்து கரண்ட்டு மாதிரி எல்லாத்துக்கும் தொடர்பு லிங்க்கு கிடைக்குது. அது ஏங்குது. அது ஏங்கத்தால் உன் உடல் ஏங்குது. உன் உடல் ஏங்கத்தால் செயல் நடக்குது. அப்போது உன்னுடைய ஆன்மாவை நீ உணரும் போது தான் உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ உணருவ. அப்படின்னா அதுக்கு சரியான நம்மக்கிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது. எத்தனையோ மகான்கள் வெளி உலகத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ குருமார்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல குரு கிட்ட போய் அதனுடைய முறையை பின்பற்றி அவங்க சொல்ல மீறாமல் பயணம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை நீங்களே அறியுவீங்க. அப்போ உங்களுக்குள்ளவே அதை தேடணும். அதனால தான் சொல்கிறது சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 பதம் வச்சுருக்குது. இது சரியை கிரியை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. முன்னோர்கள் என்ன செய்துன்னு போகிறாங்களோ அதை பார்த்து நீங்கள் செய்ய போகிறீங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. கோயிலுக்கு போகிறது தவறு கிடையாது. கோயிலுக்கு போனால் தான் ஒரு பக்தி வரும். பக்தி வந்தால் தான் ஞானம் வரும். அப்போது அடிப்படை பேஸ் கோவில் அவசியம், தெய்வம் அவசியம், தெய்வம் நினைப்பு அவசியம். ஆனால் இது போதாது. இது உனக்குள்ளவே உன்னை அறியணும். முதல்ல உன்னை பார்க்கணும். உன்னை பார்த்த பிறகு தான் தெய்வத்தை பார்க்க முடியும். அப்போது உன்னுடைய ஆன்மாவை நீ எப்போ அறியறியோ, உன்னுடைய உருவத்தை நீ உனக்குள்ளவே இருந்து இன்னொரு உருவமாக நீ எப்போ பார்க்குறியோ அப்போ உனக்குள்ளவே நீ கடவுளை அறியலாம். இந்த கடவுளை அறிஞ்சின்னா உலகத்தில் இருக்கிற இயற்கையை, இறைவனை உன்னால் அறிய முடியும். அப்போ முதல்ல உனக்குள்ளே தேடும்போது தான் அது கிடைக்கும். இதை தான் ரொம்ப அழகாக இவர் சொல்கிறார். மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் ஏது கடி குதம்பா என்றார் குதம்பை சித்தர். இது என்ன மாங்காய் பால் தேங்காய் பால்ன்ற வேற்றுமை உங்களுக்கு தோணும். மாங்காய் பால் என்றது ஞானம், தேங்காய் பால் என்றது அஞ்ஞானம். அஞ்ஞானத்தில் செய்யறது பக்தி, மெஞ்ஞானத்தில் செய்யறது மாங்காய் பால். இந்த மாங்காய் பாலை அடையணும். அடைஞ்சு நீ மலை மேலே உட்காரணுன்னா மலை என்ன தலை, தலை என்ன ஆன்மா. அப்போது இந்த யோகத்து மூலிமா அவர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு? இந்த யோகம் செய்து ரொம்ப கடினமான விஷயம் அது. அதை செய்து நான் என்னுடைய ஆன்மாவோட நான் கலந்து இருக்கிறேன், அதனால் நான் மலை மேலே இருக்கிறேன். நீ தேங்காய் பால் சாப்பிட்டு நீ இந்த கஷ்டத்தை உன்னால் தாங்க முடியல, செய்ய முடியல, இதை மனம் ஏற்றுக்கல, விட்டுடுற. அதனால் நீ தேங்காய் பால் சாப்பிட்டு ஊர் ஊராக கோயில் கோயிலாக தெரிஞ்சுக்கின்னுக்கிற. உனக்கு எது சரின்னு உன் மனம் எப்போ முடிவெடுக்குதோ அப்போ நீ அதில் தொடரலாம். ஆனால் இந்த மாங்காய் பால் என்றது ரொம்ப கடினமான விஷயம். அது யோக சம்பந்தப்பட்டது. மாங்காய் பால் என்றது அமுதம். மாங்காய் பால் மனுஷன் சாப்பிட்டான்னா குடலெல்லாம் துண்டு துண்டாக போடும். அப்படிப்பட்ட நிலையை அவர் மகான் ஏன் சொன்னார்னா ரொம்ப கடினமான விஷயம்பா. அந்த கடினமான விஷயத்தை நீ அடையணும். அடைஞ்சாதான் உன்னுடைய பிறப்புக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த பிறப்பை நீ இறைவனோட கலக்கிறதுக்கு மாங்காய் பால் சாப்பிட்டாகணும். தேங்காய் பால் கொஞ்ச நாள் சாப்பிட்ட விட்டுடு, இனி மாங்காய் பால் சாப்பிட முயற்சி பண்ணு. அந்த மாங்காய் பால் எப்படி சாப்பிடணும்னு ஒரு மகான் கிட்டப்போ கேளு, அவர் சொல்லி கொடுக்குறத பயன்படுத்திக்கோ. அதைப்படி நீ பயணம் பண்ணால் இறைவனை உனக்குள்ளே நீ காண. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவர்களை விளையாட விடணும். விளையாட விட்டால் அவன் மனம் அழுத்தம் வராது. அந்த விளையாட்டை இல்லாத ஆக்கிட்டாங்க இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள். அதனால் மாணவ பருவத்திலேயே அவனுக்கு மன அழுத்தம் வந்துடுச்சு. அந்த மாணவ பருவத்திலேருந்து கல்வி பருவத்துக்கு காலேஜுக்கு போகும்போது இன்னும் அழுத்தமாகி போச்சு. அப்போது இந்த மன அழுத்தமாகப்பட்டது எதை நோக்கி அது பயணம் பண்ணுனா நன்மையை விட தீமையை நோக்கி பயணம் பண்ணுது. இதுக்கு அடிப்படை பேஸ் எங்கன்னா ஆரம்ப பள்ளியிலேருந்தே இருக்குது.
முன்காலத்துல எல்லாம் பள்ளிகள் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு மைதானம் இருக்கும், பசங்களை விளையாட விடுவாங்க, பிடி மாஸ்டர் வைப்பாங்க. அப்போது அது மனசு ஃப்ரீயாக வீட்டுக்கு வரும். இப்போ அப்படி இல்லை, ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு புளியை போட்டு அடித்த மாதிரி மாணவர்களை போட்டு அடித்து அவன் மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறான். மன அழுத்தமாகப்பட்டு தீமையில் போய் விடியுது. அதை யாராலையும் தாயாலையும் தடுக்க முடியல, தகப்பனாலையும் தடுக்க முடியல. பள்ளி ஆசிரியர் என்ன பண்ணுவான், அவன் பள்ளிக்கு வந்தால் அவன் மாணவர்கள் போதனை பண்ணுவான், அவ்வளோதான் அவனால் செய்ய முடியும். அவன் வாழ்க்கைக்கு இவன் பின்தொடர்ந்து போக முடியாது. அதனால் இதை அவங்க தன்னை தானே காப்பாற்றிக்கணும். இதுக்கு தாய் தகப்ப அவங்கள கண்காணிக்கணும். ஒவ்வொரு தாய் தகப்பனும் என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பொண்ணு நல்ல பிள்ளைன்னு நினைக்கிறது சகஜம். ஆனால் உண்மையிலேயே அது இருக்க முடியாது. ஏன்னா அந்த தாய் தகப்பனுடைய மனம் வேற, அந்த பள்ளி பருவத்தினுடைய அந்த பெண்ணினுடைய மனம் வேற, அந்த பையனுடைய மனம் வேற. அப்போது இந்த தாய் தகப்பனானவங்க அவங்கள கண்காணிச்சுக்கினே இருக்கணும், தீமைக்கு போகாமல். என் பிள்ளைங்க சுதந்திரமாக இருக்கட்டுங்கன்னு விட்டீங்கன்னா நாளைக்கு சுதந்திரம் போயிடும். இதை பின்தொடர்ந்து போகும். மிக சிறந்த அறிவுரை. சந்தோஷம். தாங்களும் மற்ற இதுவரைக்கும் வந்திருந்த ஞானிகளும் அனைவரும் தர்மம் செய்ய வேண்டும் என்றும் தர்மமே அனைத்திலும் சிறந்தது என்றும் கேள்விப்படுகிறோம். தாங்களும் அதை வலியுறுத்தி கூறி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தாய் தந்தையர் செய்கின்ற தர்மம் அவர்களுடைய வாரிசுகளுக்கு தான் பயன்படும் என்றும் கேள்விப்படுகிறோம். தாங்களும் அதே கூறுகிறீர்கள். ஆனால் மகாபாரதத்தில் கர்ணன் மிகப்பெரிய தர்மங்களை செய்ததால் தான் அவனை யாராலும் கொல்ல முடியவில்லை. கடவுளே நினைத்தாலும் அவனை கொல்ல முடியவில்லை. கடைசியில் அவனுடைய தர்மத்தை தானமாக பெற்றுக்கொண்டு தான் அவனை கொல்ல முடியவில்லை. ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் கர்ணன் செய்த தர்மம் தான் அவனை காப்பாற்றியது. இல்லை, இங்கே தான் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். கர்ணன் பிறந்த பிறகு தர்மத்தை செய்தான். பிறக்கிறதுக்கு முன்னே என்ன செய்தான்? ஒன்றையும் செய்யலாம். ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னே கவச குண்டலத்தோட பிறந்த. இந்த கவச குண்டலத்தை எந்த தாயால் கொடுக்க முடியும், எந்த தகப்பனால் கொடுக்க முடியும்? இறைவன்ற சூரியனால் கொடுக்கப்பட்டது. அந்த கவச குண்டலம் அவனுக்கு அறிவுரையே தெரியாத காலத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போ அவன் எந்த தர்மத்தையும் அப்போ செய்யலை. இருந்தும் அவனுடைய உயிருக்கு எவனாலும் எந்த விண்ணமும் வரக்கூடாதுன்னு சூரிய பகவானாலேயே கவச குண்டலம் கொடுக்கப்பட்டது. காரணம் கர்ணனுடைய முன்பிறவி தர்மத்தினுடைய பிறவி. அதனால் அவன் பிறப்பு எடுக்கும் போதே தர்மவானாக இருந்தான். 7 களத்தில் இவனுக்கு சாதம் போடுவாங்க. அவனுக்கு ஒரு களத்து ஒரு குடி சோறு தான் எடுக்க முடியும், மீதி புழுவா மாறிடும் துர்தராஷ்டனுக்கு. ஆனால் அந்த ஒரு களத்து சோத்தை போய் அவன் கையெடுக்கும் போது கர்ணன் கை வைக்கிறான் அதில், எதிர்பாராத விதமாக. ஏன்னா தேரோட்டனுடைய புள்ள. அப்போ அந்த கர்ணன் கை வச்ச உடனே ஒரு புடி சோறு எடுத்த உடனே ஒரு காலம் சோறு புழுவா போகிறது, கர்ணன் கைப்பட்ட உடனே சோறாவே நின்று போச்சு. இது எப்போ இளமையிலே நடந்தது. அப்போ கர்ணன் தர்மவான்ன்றது இயற்கையானவன், பிறவியே இந்த இயற்கை. அது அவன் செய்து அவனுக்கு புண்ணியம் வரல இல்லையா? அவன் செய்து அவன் குழந்தைங்க இருந்து அவன் செய்து அவன் வாழ்ந்துருந்தான்னா பரவாயில்ல. அவன் செய்த புண்ணியம் உலகத்துக்காக செய்தானே தவிர தனக்காக செய்யவே இல்லை. அப்படிப்பட்ட கர்ணன், அப்படிப்பட்ட தர்மவான். காரணம் அவனுக்கு அறிவு தெரிஞ்ச பிறகு தான் தர்மம் பண்ணுறன்ற எண்ணம் எல்லாருக்குமே வரும். ஆனால் அறிவு தெளிவதுக்கு முன்னாடி அவனுக்கு பேர் வைக்க எடுத்துக்கிட்டு போகும்போது அவன் அந்த ஜோசியர் கை நீட்டுவான், அவனுடைய கழுத்தில் இருக்கிற குண்டலத்தை அறுத்து கொடுப்பான். அவன் அப்போதான் அவனுக்கு கர்ணன்னு பேர் வைப்பான் இல்லையா? அப்போ அவனுடைய பிறவிய தர்மம், அவனே ஒரு தர்மம் தான். அவன் ஒன்றும் தர்மம் செய்ய வேண்டியதே இல்லை. ஆனால் அவன் இந்த உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தர்மம் செய்தான். ஆனால் அவனே ஒரு தர்மம் தான். மிக அருமையான விளக்கம் ஐயா. நான் அமெரிக்காவிலும் வாழ்ந்து வந்ததால் இன்று அமெரிக்காவில் நான் இருந்த பொழுதும் சரி இப்பொழுதும் சரி அதுக்கு முன்பாகவும் சரி கருப்பு இன மக்களை வெள்ளை இன மக்கள் ஒரு அடிமைப்படுத்தியும் கொடுமைப்படுத்தியும் எல்லா நாட்டிலையும் இருக்குதுங்க. இன்று ஒரு கருப்பரை கொண்டுட்டு பெரிய பிரச்சனை நடந்துங்குது. இது சொல்லுவா இந்தியாவில் தான் ஜாதி சண்டை நடக்குது, மத சண்டை நடக்குது, உலகம் ஃபுல்லாக நடந்துங்குதுங்க. அந்த 1,00,000 பேரை கேஸ் ஓப்பன் பண்ணி கொண்டு போட்டான் சதாம் ஹுசைன். 1,00,000 பேர், எத்தனைக்கும் சன்னி முஸ்லீம் சியாம் முஸ்லீம், 2 பேரும் முஸ்லீம் தான். முஸ்லீமே. அப்ப சண்டை இல்லைன்னு எங்க சொல்லி சும்மா ஏமாத்தின்னு உலகம் ஃபுல்லா சண்டை இருக்குதுங்க. இன்னும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒற்றுமை வேற நாட்டில் கிடையாது. உலகம் லேக்ஸ் கணக்கில் கொண்டு குளிச்சுன்னு. மிக்க நன்றி சாமி. நன்றி சாமி. இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். எல்லாம் இறைவன் அருள் ஐயா. தமிழகத்தில்
பாரம்பரியமான சித்த மருத்துவருக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட சித்த மருத்துவர்கள் பரம்பரையாக மக்களுக்கு பணியாற்றி வருகிறார்கள். சரி. தமிழக அரசும் சித்த மருத்துவ கல்லூரி ஆரம்பித்து புதிய சித்த மருத்துவ பட்டதாரிகளை உருவாக்கி வருகின்றார்கள். சரி. இவர்கள் கூறுகின்ற சித்த மருத்துவ முறைகளை தற்போது கொரோனா வைரஸ் நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாத்துக்கொள்ள அரசு பரிந்துரை செய்துகிறது. சரி. ஆனால் பரம்பரையாக 1,00,000 பேர் பட்டம் இல்லாமல் வைத்தியம் செய்து வருகின்றார். அவர்களுடைய வைத்தியத்தை தமிழக அரசு ஏற்க மறுக்கிறது. ஏன்? சித்த மருத்துவம் ஒன்று இருக்குது, இங்கிலீஷ் மருத்துவமும் இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே இன்னைய உலகத்துக்கு, அவசர உலகத்துக்கு தேவை. சித்த மருத்துவத்துக்கும் ஆங்கில மருத்துவத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஜுரம் வந்துடுச்சு. அப்போது சித்த மருந்து போய் சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜுரமே வராது. ஆனால் 6 மாதம் ஆகும் அந்த மருந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஜுரமே வராது. ஆனால் நீங்கள் நாளைக்கு காலையில் டியூட்டிக்கு போகணுமே, அப்போ இந்த மருந்து சாப்பிட முடியாது. உடனே என்ன பண்ணுறீங்க, ஆங்கில ஊசி போட்டுக்கின்னு காலையில் வேலைக்கு போய். அவசர உலகம் இது. அதனால் இன்னைய உலகத்துக்கு 2 அவசியம். இன்றைக்கி பெருவாரி ஆங்கில மருத்துவத்துக்கு போகிறத விட சித்த மருத்துவத்துக்கு அதிகமாக தியானம் திரும்பி போச்சு. காரணம் என்ன, ஆங்கில மருத்துவம்ன்றது ஒரு நோயை குணமடைய வைக்கும், ஆனால் இன்னொரு நோயை தோர்த்து வைக்கும். பக்க விளைவுகள் இன்னொரு நோயை உண்டாக்கிடும். அந்த மருந்தினுடைய தன்மை அது. ஆனால் சித்த மருந்து அப்படி இல்லை. இன்னி கொடுத்த நோயையும் அழிச்சிடும், இருக்கிற நோயையும் அழிச்சிடும். ஆனால் நாளாகும். இதான் 2க்கும் வித்தியாசம். அதனால இதை பயன்படுத்திக்கிறாங்க ஜனங்க. இப்படி இந்த பாரம்பரியமான சித்த மருத்துவத்திற்கு அரசு கல்லூரி ஆரம்பித்து நடத்துவது போல யோகாவுக்கும் ஒரு கல்லூரி ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகிறார். பல நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் பட்ட படிப்புகளை யோகா கிளாஸுகளுக்கு ஆசிரியர் உருவாக்குகிறார்கள். ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, இதெல்லாம் வாயில் பேசுகிற விஷயம் இல்லை. இந்த சட்டம் போட்டுட்டேன், அந்த சட்டம் போட்டுட்டேன், இது நடக்கும், எல்லாம் நடக்குங்க, இல்லாமல் போயிடும் கட்சியில். முன்னெல்லாம் ஆதியில் பிடி மாஸ்டர்னு ஒருத்தர் வைப்பான் ஒரு ஸ்கூலில், அவனுக்கு எக்ஸசைஸ் செய்ய கொடுப்பான். யோகா தான் அது, யோகா தாங்க அது. அது எந்த ஸ்கூல்ல இப்போ நடக்குது எல்லாம். அப்போ எடுத்துட்டு என்னத்த யோகா கற்றுக் கொடுக்க போகிற நீ? அது ஏன் கற்றுக் கொடுத்தான்? அப்போ வச்சுருந்தான், அப்போ இருந்தவங்களாம் மூடனா அறிவாளிகள். ஏன் வச்சுருந்தான்? உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனம் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனுஷன் ஆரோக்கியமாக இருப்பான். அதனால் அதை இளமையிலேருந்தே எடுத்துன்னு வந்தான். இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து மூடிட்டு இப்போ யோகாசனம் கற்றுக் கொடுக்க போகிறேன்னா இது என்ன தமாசா இல்லையா? அது யார் முதியோருக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்களா? சுடுகாட்டுக்கு போகிறவனுக்கு இளமையில் இல்லைங்க வரணும். அது இப்போ ஆரம்பிக்கணும். இன்னைக்கு உலக நாடெல்லாம் இப்போ ஜிம்னாஸ்டிக்ன்றான சைனாவில் என்னது அது? எக்ஸசைஸு, யோகாசனம் அது. ஆனால் இங்கே இருக்குதா? இல்லை. இவன் ஜிம்னாஸ்டிக்னு போகிறான். என்ன தெரியுமா? ஒரு 80 குண்டு தூக்குறவங்க நான் போகிறான். அது மாதிரி உலகம் இது. அதனால் நன்மையை விலக்கிட்டு தீமையை கூப்பிட்டுக்குனுக்குறாங்க. அதனால் சில நல்லவர்களாலையும் அது தடுக்க முடியாமல் போகுது. அதனால் இறைவன் தான் இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இறைவனால் தான் இதுக்கு வழி சொல்ல முடியும். நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு. அதாங்க, நம்ம இப்போ ராஜயோக பாடசாலையில் நம்ம வயசானவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இதே மாதிரி பல யோகா மாஸ்டரையும் இப்போ நமக்கு பிரம்மசரிகளையும் இப்போ நீங்கள் குருமார்களையும் உருவாக்கி இருக்கிறீங்க. இதே மாதிரி நம்ம பட்டப்படிப்பு கவர்மெண்ட் இது யோகா கல்லூரியில் அங்கே இருக்கும் ஆசிரியர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஒரு குருமா தாராளமாக செய்யுங்க. யாரை நான் வானானே நல்லது எங்கே நடந்தாலும் யார் சொல்லி கொடுத்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு. அவர்களும் பள்ளிக்கூடங்களுக்கு எல்லா இடத்துலையும் செய்யணும். அவங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், அவங்க மனநிலை ஆரோக்கியமாக இருக்கட்டும், இறைவனுடைய அருள் இருக்கட்டும், சந்தோஷம். மிக்க நன்றி.